வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு மென்டல் இல்னஸ் பத்தின தவறான புரிதல்கள் மக்கள்கிட்ட இருக்கிறத பத்தி தான் பார்த்து பேச போறோம். மென்டல் இல்னஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இயல்பான வாழ்க்கையை யாராலையும் சாதாரணமா வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மென்டல் இல்னஸ்ன்றது எப்படி ஒரு ஹார்ட் கண்டிஷன்ஸ், டயபிட்டிஸ், தைராய்டுன்னு போன்ற பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு மெடிக்கல் கண்டிஷன். மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றங்கள்னால சில மாறுதல்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு நம்மளோட தாட்ஸ், அதாவது சிந்தனைகள்ல வந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். கற்பனை அது எண்ணங்கள் ஏற்படுறது, எண்ண சுழற்சிகள், ஒரே மாதிரியான எண்ணம் திருப்பி திருப்பி நம்ம மைண்ட்ல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி வந்து தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ், உதாரணத்துக்கு ஒருத்தவங்க டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ ஏற்பட்டு இருந்தா அவங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களோட பத்தியோ அவங்களோட எதிர்காலத்தை பத்தியோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான எண்ண மாற்றங்கள் ஏற்படும் போது அவர்களுக்கு உணர்ச்சி மாற்றங்களும் ஏற்படும். உதாரணத்துக்கு பயம், பதற்றம், கோபம், அதீத மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகள்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். சிலர் அவர்களோட செயல்பாடுகள்ல கூட மாறுபட்டு காணப்படுவாங்க. உதாரணத்துக்கு இயல்பா மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது, இயல்பா வேலைக்கு போயிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்கிறது, எல்லார்ட்டையும் பேசாம தனிமைப்படுத்தி வீட்டுல முடங்கி இருக்கிறது. நம்ம அப்படி இல்லைன்னா சிலருக்கு திடீர்னு கோவப்பட்டு மற்றவங்களை தாக்குறது, வீட்டுல இருக்கிற பொருட்களை போட்டு உடைக்கிறது போன்ற பல்வேறு செயல்கள்ல ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி சிந்தனை, உணர்ச்சி, செயல்பாடுகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டா அது மனநல பிரச்சனைகள், அதாவது மனநோய்க்கான அறிகுறிகளாக கூட இருக்கலாம். இன்னொரு தவறான புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மனநோயை பத்தி வெளியில சொல்லிட்டா அது ஒரு வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால மற்றவங்கள்ட்ட சொல்லாம உள்ளே வச்சுட்டு சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. வெளியில சொன்னா எங்க நம்மள தவறா நினைச்சிருவாங்களோ, நம்மள வீக்கா நினைச்சிருவாங்களோ, இதனால அவமானம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லாம இருக்காங்க. மெடிக்கல் கண்டிஷனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி சைக்காட்ரிக் கண்டிஷன்ஸுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிலருடைய வீட்டுல மனநோயால பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க ஈஸியா இதை வெளியில வந்துடலாம், ஒரு வில் பவர் இருந்தா வெளியில வந்துடலாம் அப்படின்னு தவறா புரிஞ்சிருக்காங்க. அது மாதிரி சட்டையை கழட்டிட்டு வேற சட்டையை போடுற மாதிரி மனசை உடனடியா மாத்திக்கிட்டு வெளியில வந்துட முடியாது. மனநோயால பாதிக்கப்பட்டிருந்தா அவர்களுக்கு மெடிகேஷன்ஸ் மிக முக்கியம். 50 வருஷத்துக்கு முன்னாடி வேணா மெடிகேஷன்ஸ் எதுவும் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப மென்டல் கண்டிஷன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்குமே ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கு. மெடிகேஷன்ஸ் ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்குமே கொடுக்க முடியும். அதோடு சேர்ந்து கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய தெரப்பி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான தெரப்பி கொடுக்கும் போது அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப அதிகமான இருக்கு. மெடிகேஷன்ஸ் மற்றும் தெரப்பியோட சேர்ந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ், டயட், சரியான நேரத்தில் தூங்குறது, காஃபி டீயை அவாய்ட் பண்றது, ட்ரக்ஸ் பழக்கத்தை, புகை பழக்கத்தை முற்றிலுமா தவிர்க்கிறது, ஆல்கஹாலை தவிர்க்கிறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சகஜமா பேசி பழகிறது, மற்ற ஹாபீஸ், அது இன்ட்ரெஸ்ட் போன்ற வகையில வளர்த்துக்கிறது, இது மாதிரி ஒரு லைஃப்பை மாற்றி அமைச்சுக்கிறது மூலமாக மென்டல் இல்னஸை சரியான முறையில குணப்படுத்தி ஸ்டேபிளான லைஃப் வாழ முடியும்.